ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேரள மாநிலத்தை உலுக்கிய ஒரு காதல் ஜோடியோட வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு காதலனுக்கு விஷத்தை கொடுத்து கொன்ற ஒரு காதலிக்கு இன்றைக்கி நீதிபதி மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. இதோட பின்னணி என்னன்னு பார்ப்போமா. அதாவது ஷாரன் ராஜ் என்பவர் கேரள மாநிலத்தை சேர்ந்தவர். அதே மாதிரி கிருஷ்மா என்ற பொண்ணு கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க ரெண்டு பேருமே காதல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் எப்போனா 2021 காதல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஷாரன் ராஜ் ரேடியாலஜி படிச்சுட்டு இருந்திருக்காரு. அதே சமயத்தில் கிருஷ்மா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே வேறு வேறு காலேஜில் படித்தாலுமே அவங்க சந்திக்கக்கூடிய இடம் பேருந்தாக தாங்க இருந்தது. அதாவது இவங்க ரெண்டு பேருமே ஒரே பேருந்தில் பயணம் செய்வாங்களாம். அப்படி ஆரம்பிச்சது தாங்க இவங்களோட காதல் பயணம். அப்படியே இவங்க இப்போ காதல் செஞ்சிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட 1 இயர் கிட்ட ஆயிட்டு, அதாவது 2021 ஆரம்பித்து 2022 அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி தாங்க இந்த சம்பவமே நடந்திருக்கு. இப்படி இவங்க கூடிய காதல் நீடிச்சுட்டே போகும்போது ஒரு நாள் கிருஷ்மாவோட வீட்டுக்கு இது தெரிய ஆரம்பிச்சிட்டு, ஸோ இது காதல் விவகாரம் தெரிஞ்சதுனால கிருஷ்மாவோட வீட்டில் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு இராணுவ வீரருக்கு இவரை நிச்சயம் பண்ணிட்டாங்க. அப்படி பண்ணணுமே கிருஷ்மா என்ன செஞ்சாங்கன்னா, சுதாரிச்சுக்கிட்டு எப்படியாவது இவரை கலத்தி விட்டுட்டு நம்ம அந்த நிச்சயம் பண்ண அவர் கூட நம்ம மேரேஜ் பண்ணிடணும், இவர்கிட்ட இருக்க ஆதாரங்கள் எல்லாத்தையும் பழகின ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவற்றை ஏற்கனவே சும்மா சொல்லுவாங்களாம், இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் டெலீட் பண்ணிடுங்க அப்படின்ட்டு. ஆனால் ஷாரன் ராஜ் என்ன சொல்லுவாரா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து லவ் பண்ணதுக்கான அடையாளமே இதுதான், இதை நான் டெலீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் இருக்கிற சமயத்தில் ஒரு நாள் கிருஷ்மாவோட வீட்டில் அவங்க அம்மா அப்பா யாருமே இல்லையா. அதாவது இந்த நிகழ்ச்சி நடந்தது அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி. அப்போ தான் இவங்க கூப்பிட்ருக்காங்க ஷாரன் ராஜை தன்னோட வீட்டுக்கு வரும்படி. சரி, நம்ம காதலி தானே கூப்பிடுதாங்க, போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போயிருக்காங்க. கஷாயம் கொடுத்துருக்காங்க. கஷாயம் குடித்து கொஞ்சம் கசப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஜூஸும் கொடுத்துருக்காங்க. இந்த கஷாயம் எதுக்குன்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா, நாங்கள் முதுகு வலி குறுக்கு வலிலாம் இருக்குது, அதுக்கு நாங்கள் அந்த இதை கஷாயமாக செஞ்சு குடித்தோம், நீனும் குடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க கிருஷ்மா. ஆனால் ஷாரன் ராஜ் என்ன பண்ணார், தன்னோட காதலி நல்லதுக்கு தானே செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை வாங்கி என்ன செஞ்சிட்டாங்க, குடிச்சிட்டு அவங்க வீட்டை விட்டு கிளம்பும்போது வீட்டை விட்டு வெளியே வந்தோடனே அவங்களுக்கு ஒரே வாமிட்டாக இருந்திருக்கு, கொஞ்சம் மயக்கம் வர மாதிரியே இருந்திருக்கு. தன்னோட நண்பர்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் பக்கத்தில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னொடனே அவங்க திருவனந்தபுரம் மருத்துவ காலேஜில் சேர்த்து அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 11 நாள் ட்ரீட்மெண்ட் நடந்திருக்குங்க. ஆனால் அவரால் அன்னையிலேருந்து ஒரு சொட்டு கூட தண்ணி அவரால் குடிக்க முடியலை. ஒவ்வொரு நாளும் அவர் மரணத்தை நோக்கி தான் பயணிச்சிருக்காரு. அப்படி ஒரு வேதனைங்க. ஒவ்வொரு உறுப்புகளாக செயலிழந்து செத்து கொண்டே இருந்து கடைசியில் 11 நாள் கழித்து அவர் இறந்துட்டாருங்க. இறக்கும் தருவாயில் மரண வாக்குமூலம் கொடுக்கும்போது கூட அவர் தன்னுடைய காதலியை காட்டி கொடுக்கலைங்க. நான் ஒரு ஜூஸ் குடித்தேன், அதாவது ஒரு கஷாயம் குடித்தேன், அதுக்கப்புறம் ஒரு ஜூஸ் குடித்தேன், அதுக்கப்புறம் தான் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னார். அதுவும் தன்னோட காதலி வீட்டில் குடித்தேன் அப்படின்னு சொன்னார். சொன்னாலுமே காவல்துறை அதிகாரிகள் கேட்கும்போது உன்னுடைய காதலி மேலே உனக்கு சந்தேகம் இருக்கான்னு கேட்டதுக்கு இல்லை, 100% இல்லை, அவள் அப்படி பண்ணவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் தன்னுடைய காதலியை அவர் காட்டி கொடுக்காமவே மரண வாக்குமூலம் கொடுத்துட்டு செத்துட்டாருங்க. ஆனால் ஷாரன் ராஜோட குடும்பத்தில் உள்ளவங்க, அவங்களுடைய அம்மா அப்பா தம்பி எல்லாருமே இந்த பொண்ணு மேலே தான் புகாரை தொடர்ந்து தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இதனால் காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணாங்கன்னா, கிருஷ்மாவை கூப்பிட்டு விசாரித்தாங்க. விசாரித்ததில் அந்த பொண்ணு என்ன சொன்னிச்சுன்னா, நான் ஒரு ஜூஸ் தான் கொடுத்தேன், அது எக்ஸ்பிரி ஆகிருக்கும்னு நினைக்கேன், அதனால் இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பாட்டில் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அதுக்கு முன்னும் பின்னுமா பதில் சொல்லியிருக்காங்க. சரி, என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேலே தப்பு இருக்காதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஆனாலும் திரும்ப திரும்ப ஷாரன் ராஜ் வீட்டிலேருந்து ப்ரெஷர் கொடுத்ததுனால காவல்துறை அதிகாரி திரும்பவும் அவங்கள கூப்பிட்டு விசாரணை பண்ணும்போது தாங்க தெரிய வந்தது, அவங்க தான்
வந்து அந்த கஷாயத்தில் வந்து பூச்சி மருந்தை கலந்தும் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த பூச்சி மருந்து எதுக்கு யூஸ் பண்ணுதுன்னா, நம்ம ரப்பர் மரத்துலலாம் பூச்சிகள் இருந்தால் அதை கொல்றதுக்கு அடிக்கக்கூடிய பூச்சி மருந்தாங்க. அது கொஞ்சம் ஸ்லோ பாய்சன் மாதிரி விஷம் வந்து ஏறுமா உடம்புல. அதை தாங்க அந்த கஷாயத்துலேயும் ஜூஸ்லேயும் கலந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்கள ஸ்லோவாக மெதுவாக கொல்ல செஞ்சுருக்காங்க இந்த கிரீஸ்மா. ஆனால் இது வந்து திட்டமிட்ட சதி தாங்க, ஒரு நாள் பிளான் இல்லைங்க, பல நாள் திட்டம் போட்டு இவங்க நடத்தியிருக்காங்க. அந்த இவங்க கூட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ வீடியோ எல்லாத்தையும் இவர் டெலீட் பண்ணலை. அதனால் இவரை வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன் இவர் டெலீட் பண்ணலாம் என்ன, இவரையே நம்ம கொன்னுட்டா நமக்கு எல்லா ஆதாரமும் இல்லாமல் போயிடும், நம்மளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்ணிவிட்டு இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. தன்னோட தவறை வந்து இவங்க வந்து தெரிஞ்சு செஞ்சாங்களா தெரியாமல் செஞ்சாங்களாங்கிறத விட அவங்க உண்மையாகவே பிளான் பண்ணி செஞ்சுருக்காங்க. அவங்க வந்து எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாலும் வந்து இது வந்து மன்னிக்க முடியாத செயலுங்க. ஏன்னா உண்மையான அன்புக்கு முன்னால் இந்த மாதிரி நம்பிக்கை துரோகிகள் இருந்தால் அவங்க என்றைக்குமே வாழ்க்கையில் வந்து நல்லாவே இருக்க முடியாதுங்க. அப்படிப்பட்ட துரோகத்தை பண்ணியிருக்காங்க இந்த கிறிஸ்மாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு 10 வருஷத்துக்கு அப்புறமா மரண தண்டனை விதிச்சிருக்காங்க. அதுவும் ரொம்பவே ஏற்கத்தக்க விஷயங்க. ஏன்னா 100% உண்மையாக லவ் பண்ணக்கூடியவங்களுக்கு இது வந்து ஒரு வந்து எப்படி சொல்ல, ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா உண்மையான நட்பு வச்சுருக்கவங்க மத்தியில் இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்களுக்கு இப்படி தாங்க தீர்ப்பு கொடுக்கணும். அதனால் தீர்ப்பு வழங்கிய நீதிபதி அவர்களுக்கு ரொம்பவே நன்றிங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கொடூர கொலையை தாங்க இவங்க செஞ்சுருக்காங்க. ஒரு நொடியில் உயிர் போகிறதுக்கும் ஒரு 11 நாள் இவர் வந்து துடிதுடிச்சு அணுவாக செத்துருக்கார். அணுவாக சாகும்போதும் கூட தன்னோட காதலியே காட்டி கொடுக்கல. ஏன்னா அவர் வந்து அவங்க மேலே அவ்வளோதான் லவ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து யார்கிட்டையுமே பேச மாட்டாங்கன்னா இந்த பொண்ணை தவிர. இந்த பொண்ணுன்னா அவருக்கு ரொம்பவே பிடிக்குமாங்க. அதனால் இவர் 100% உண்மையாக இருந்திருக்காரு. அந்த 100% உண்மைக்கு இவங்க வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. இதை விட இவங்க மட்டும் சேர்ந்து பண்ணலைங்க, இவங்களோட அம்மா அப்புறம் இவங்களோட தாய்மாமாவும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. இவங்க அம்மாவுக்கு வந்து இவங்க அம்மா மேலே குற்றம் சாட்டி இருந்தாலும் அவங்களுக்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்லை அப்படிங்கிறதுனால இவங்களை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்களோட தாய்மாமா தான் இந்த பூச்சி மருந்தை வாங்கி கொடுத்ததுனால அவங்களுக்கு வந்து 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் 1 லட்சம் அபராதமும் விதிச்சிருக்காங்க. ஆனால் இந்த கிரீஷ்மாவுக்கு அதாவது எப்படி சொல்ல, அதிரடியாக அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா மரண தண்டனை தான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்கவே அவங்களோட முகத்தில் ரொம்பவே அழுக வர ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன், இந்த ஆதாரங்களை அழிக்கிறதுக்காண்டி தான் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி கிறிஸ்மாஸ் சொன்னாலும் நீதிபதி அவர்களால் இந்த இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியலை. ஏன்னா இவங்க வந்து காலேஜ் டாப்பர், அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு மனுஷனை எப்படிலாம் கொல்லலான்னு சொல்லி அதுக்கு வந்து பிளான் போட்டு என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திட்டம் தீட்டி தான் இந்த கொலையே பண்ணியிருக்காங்க. இவங்களை வந்து நம்ம வந்து விடக்கூடாது, இப்படி செஞ்சாதான் வரும் தலைமுறைகளும் இந்த மாதிரி காதலில் விழுந்து இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து திரும்பவும் கிறிஸ்மா அவங்க வந்து கெஞ்சி கேட்டிருக்காங்க நீதிபதிகிட்ட, என்னை விட்டுருங்க, எனக்கு வந்து மரண தண்டனைக்கு பதிலாக வேறு ஏதாவது தண்டனை கொடுங்க, நான் வீட்டுக்கு ஒரே பிள்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இவங்க மட்டும்தான் வீட்டுக்கு ஒரே பிள்ளையா? என் ஷாரன் ராஜ் இல்லையா? அவங்க அம்மா அப்பா அவங்கள வந்து எவ்வளோ பாசமாக வளர்த்துருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ண எப்படி இவங்களுக்கு வந்து மனசு வந்தது? அதனால் நீதிபதி அவங்க வழங்கிய தீர்ப்பு வந்து 100% உண்மையானதுங்க. இந்த மாதிரி யாரும் காதலில் விழுந்து இந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை யாரும் அழிச்சுக்கிடாதுங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சம்பவமே உதாரணங்க. நன்றிங்க.